நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனனி, ஜனனி, சொல்லு பாரதி. என்னாச்சு? அழுகிறியா நீ? இல்ல, உட்காரு. பொய் சொல்றியா? இல்ல பாரதி. தெரியும் ஜனனி, போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரிலாம் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம்னு எனக்கு புரியுது. உன்னை ஸ்டேஷன் கூட்டு போனான்னு கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. தேவையில்லாம எதுவும் கேள்வி கேட்டாங்களா? இல்ல, நான் கொலை பண்ணேன்னு முடிவே பண்ணிட்டாங்க. நான் பேக் எடுக்க தான் போனேன்னு சொல்லியும் அவங்க அதை நம்பல. பயப்படாத ஜனனி, அப்படி யாரும் உன்னை எதுவும் பண்ணிட முடியாது. வீட்டுல வேற யாரையும் கூப்பிடாம என்னதானே கூப்பிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். அப்போ உனக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லையா? இதான் லாஸ்ட். இனி உன ஸ்டேஷன் கூப்பிடுறது, என்கொயரி பண்றதெல்லாம் நடக்காது. ஏன் அப்படி சொல்ற? நடக்காதுன்னா நடக்காது, அவ்வளவுதான். அதான் எப்படின்னு சொல்லு. நீ இவ்வளவு கஷ்டப்படும் போது நான் பார்த்து சும்மா இருப்பேன் நினைச்சியா? அவசரப்பட்டு எதையாவது சொதப்பி வைக்காத ப்ளீஸ். அவசரம்லாம் இல்ல, நான் நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். என்ன யோசிச்ச? கிழிச்ச நீ. இருக்கிற பிரச்சனையில நீ வேற ஏன்? இப்ப நீ பெயில தான் இருக்கிற. மறுபடியும் ஸ்டேஷன் கூப்பிட்டு இதே மாதிரி என்கொயரி பண்ண என்ன பண்ணுவ? ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதான் தேவையில்லைன்னு சொல்றேன் ஜனனி. மகாவை பத்தி யோசிக்கவே இல்லையே பாரதி நீ. அவளுக்கு தான் நீங்களாம் இருக்கீங்களே. நாங்க இருந்தா நீ இருக்கிற மாதிரி வருமா? அவளுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியும் குழந்தை பெத்துப்பேன்னு அடம் பிடிச்சு உட்கார்ந்து இருக்கா. இந்த நேரத்துல நீ வேற ஏதாவது பண்ணி ப்ளீஸ் காம்ப்ளிகேட் பண்ணிடாத. என்ன என்னதான் பண்ண சொல்ற? ஒண்ணு பண்ண வேணாம். மகாவுக்கு புருஷனா இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் அன்பா இரு. அது செல்ஃபிஷா இல்லையா? வைஃப் கிட்ட அன்பா இருக்கிறது செல்ஃபிஷ்னஸ் இல்ல பாரதி. இப்ப மகாவை தவிர நீ வேற யார பத்தியும் யோசிக்க கூடாது. எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துப்பேன். நான் ஒருத்தே இந்த வீட்டுல இல்லைன்னா என்ன ஆக போகுது? ஏன் ஜனனி இப்படிலாம் பேசுற? இந்த ஃபேமிலில வேற யாருக்கும் தொந்தரவு வரலன்னா என்னை பத்தி எனக்கு கவலை இல்லதான். மத்தவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இப்படி நான் யோசிச்சா தப்பா? அது மகாவோட உயிரோட விளையாடுற மாதிரி இருக்கும். ஏதாவது அவசரப்பட்டு பண்ணாம பேசாம இரு. என்ன போலீஸ் சந்தேகப்படுது, அவ்வளவுதான். நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நேத்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கோம். நம்மள பத்தி பேப்பர்ல ஒன்றும் போடலையே. ச்சே. டேய், என்னடா பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ எதுக்கு போலீஸ்ல சரண்டர் ஆக போன? அந்த போலீஸ் தான் நான் சொல்ற எதையுமே நம்பலையே. ஏன் போனேன்னு கேட்டேன். ஆமா, உனக்கு யார் சொன்னா? உன் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னா. இந்த வேலையெல்லாம் கரெக்டா செய்வானுங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற சிவா? நான் சரண்டர் ஆனா உங்க வீட்ல இருக்கிறவங்கள போலீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதுல, அதுக்குதான்.
ஏன் சிவா இப்படி பண்ற? நீ தானே சொன்ன ஜனனியை கூட்டுமே போலீஸ் விசாரிச்சதுல எங்க ஃபேமிலியே ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு. அதுக்கு அது கூட பரவாயில்ல. ஜனனியை ஒருவேளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நான் செத்தே போயிடுவேன்னு சொன்னீங்க. நீ செத்து போறத பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிடுவேன். நீயாவது உயிரோட இருப்பல. என்ன சிவா அது? அதுக்காக நீ தப்பு பண்ணாமலே ஜெயிலுக்கு போவியா? ஏய், நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, அவனை வேற யாரும் கொலை பண்ணலன்னா நானே அவனை கொலை பண்ணிருப்பேன். இப்ப என்னோட வேலையை வேற யாரோ செஞ்சிருக்காங்க. அதுக்கு நான் ஜெயிலுக்கு போனா என்ன, இல்ல அவங்க ஜெயிலுக்கு போனா என்ன? எனக்காக இவ்ளோ பண்ண முடியுமா உன்னால? சிரிச்சுட்டே இருக்கனே, சீரியஸா எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? நீ சொன்னது நம்பி ஒருவேளை அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் ஒரு லூசு. கொலையை பத்தின டீட்டெயில் எதுவும் தெரியாம நான் பாட்டுக்கு போய் நின்ட்டேன். அதான் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் அடிச்சாங்களா? அதெல்லாம் அது மாதிரிலாம் எதுவும் இல்லையே. எனக்கு தெரியும், அடிச்சிருப்பாங்க. அது பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டா தான் விழுந்தது, வலிலாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் உனக்காக தானே. கஷ்டமா இருக்குடா எனக்கு. உனக்காக என்ன வேணா செய்யலாம் இந்திரா, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்ல. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குற பாரு. அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்டேன். உன்னை தவிர வேற யாருமே பிடிக்கல இந்திரா. உனக்காக என்ன வேணா செய்வேன், ஏன் ஜெயிலுக்கு கூட போவேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் ஏதாவது பண்ணிடுவேன்டா. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்ன பேசாம சும்மா இருக்க சொல்றியா? நீ கஷ்டப்பட்டா அது எனக்கு கஷ்டம் இல்லையா? நீ போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிட்டேன்னு அப்பா கிட்ட சொன்ன. அவர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. ஏய், அவர்கிட்டயே இதெல்லாம் போய் சொல்ற? நீ வீட்டுக்கு வா, அவரை பாரு. இல்ல, நான் வரல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் இல்ல, நீ வா. இல்லப்பா, நான் வரல. வான்னு சொல்றல. ஐயோ இல்லப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன தம்பி இது? நீ ஏன் போலீஸ் கிட்ட போய் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லணும்? ஒன்னதான் கேக்குறேன். இல்ல, வீட்ல எல்லாரையும் போலீஸ் டார்ச்சர் பண்ணுதுன்னு இந்திரா சொன்னா. எதுக்கு அதெல்லாம்னு தான் நானே போயிட்டேன். நீ சொல்றத நம்பி உள்ள தூக்கி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? வச்சா நல்லாதான் இருந்திருக்கும். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் தான் நம்பவே இல்லையே. தம்பி, படிக்கிற வயசுல எதுக்கு இதெல்லாம்? வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்களா? இங்கெல்லாம் கஷ்டப்பட்டாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. இப்ப அவன் சாகாட்டியும் இந்திராவை பண்ண டார்ச்சருக்கு நானே அவனை கொண்டிருப்பேன். இந்திரா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பத்தி சொன்னப்ப நான் உன்னை பெருசா எடுத்துக்கல. இப்ப அவன் மேல அக்கறை உள்ள ஒருத்தன் கூட இருக்கிறத நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. காலேஜ்ல என் பொண்ண எப்பவும் நீ கவனிச்சுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சும்மா இந்த வயசுல வர இன்ஃபாக்சுவேஷன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி மட்டும் இருந்தா இவளுக்காக ஒரு கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக தோணுமா உனக்கு? இந்திராவுக்கு நான் தகுதியானுலாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்திராவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்திராவுக்காக என்ன வேணா செய்வேன் அங்கிள்.
5-6 வருஷம் போகட்டும், 2 பேரும் படிச்சு நல்ல வேலைக்கு போங்க. அப்பவும் இதே அன்பும் அக்கறையும் எல்லாம் இருந்தா யோசிக்கலாம். நிஜமாவா அங்கிள்? ஆமா, அதுக்காக படிக்காம ஊர் சுத்துறதெல்லாம் வேண்டாம். 2 பேரும் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. தம்பி, யோசிக்கலாம்னு தான் சொல்லியிருக்கேன். சரி அங்கிள். நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போகணும், அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அங்கிள். அந்த குணா மர்டர் விஷயத்தை 2 பேரும் தூக்கி போட்டுருங்க. யார் கொலை பண்ணாங்கன்னு போலீஸ் கண்டுபிடிக்கட்டும். யார் பண்ணியிருந்தாலும் அவங்க ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும். இந்திரா, இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா, நான் இதை வந்துடுறேன். இப்ப இவர் என்ன சொன்னாரு? லவ்வுக்கு பர்மிஷன் கொடுத்தாரா இல்லையா? ஒழுங்கா உட்காந்து படிக்க சொன்னாரு. இல்லையே, 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தானே சொன்னாரு. அது அப்பவும் இதே அன்பு இருந்தா யோசிக்கலான்னு சொன்னாரு. அன்பு இருந்தா எதுக்கு யோசிக்கணும்? போய் ரீசன் சொல்லு. டேய், நடிக்காத. முதல்ல நீ கிளம்பு. ஆக்சுவலி அவரு எதனா சாப்பிட கூடன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கோ. முதல்ல இடத்த காலி பண்ணு போ. துரத்துறா? சரி, நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கு வரேன். பை. சையா, நல்லா இருக்கு. பை. என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா. கதவை திறந்திருக்க, லைட் எரியுது. உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லம்மா, சும்மாதான். தூங்கல? நீ ஏன்டா இந்நேரம் வரைக்கும் தூங்காம இருக்க? தூக்கம் வரல. பேசாம நீ போய் தூங்குடா. எதுக்கு இப்போ வரைக்கும் முடிச்சிட்டு இருக்க? தூங்கலாம். ஏம்மா, ஏன் ஒரு சந்தோஷமும் நிரந்தரமா இருக்க மாட்டேங்குதுன்னு அம்மா புரியல. நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதானே. சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தா பரவாயில்லம்மா, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா எப்படிமா தாங்கிறது? வரும்போது பாத்துக்கலாம். இப்பவே யோசிச்சு என்ன பண்ண போறீங்க? வாசல்ல தாம்மா நிக்குது. எப்ப வேணாலும் உள்ள வருவேங்கிற மாதிரி. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். எப்படிடா, எப்படி இதை ஃபேஸ் பண்றது? எனக்கும் தெரியல, வேற வழி இல்லல்ல. யாரோ ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தரை அத்தனை வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் என்னம்மா செய்ய போறேன்? நாம அதை தாங்க மாட்டா ஜனனி. எதுவும் பண்ண முடியாதப்போ அப்படியே வேடிக்கை தான் பார்த்தாகணும். ஏமா, வேடிக்கை பார்க்குற விஷயமா இது? எல்லாம் சரிதான். ஆனா நீங்க இப்படி தூங்காம யோசிச்சு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்க போதா? வீட்டுல ஒருத்தர் மேல கொலைப்பழிய வச்சுட்டு எப்படிமா தூங்குறது? வேற வழி இல்லை நமக்கு. யார் பண்ணாங்கன்னு புரியாம, என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்படி சும்மா இருக்கிறது தர்ற சங்கடம் இருக்கு பாரு. ஏம்மா, எல்லாருமே எனக்கு முக்கியம்டா. யார் மேல பழி விழுந்தாலும் எனக்கு தாண்டா வலி. ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து எல்லாமே மாறி போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாம் ஒரு கனவா
பறந்து போயிடக்கூடாதான்னு மனசு நினைக்குது. அப்படி எதுவும் நடக்காதுன்னு உடனே புரியறப்ப அதை தாங்க முடியலடா. இது இப்படித்தாம்மா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு எனக்கு தூக்கம் வரும்னு தோணல. நீ போய் படுற. ஏதாவது ஒரு வழி இல்லாம போகாது, பாத்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா. ம் ம். என்னது? ஏய், நைட் சரியா சாப்பிடல, குடிது. வேணாம் பாரதி. எதை தந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு எப்படி மகா? குடி. வீட்ல இருக்கிற நிலைமையில சாப்பிட தோணுமா பாரதி? அதுக்காக சாப்பிடாம இருப்பியா? ம். ம். மாத்திரை சாப்பிட்டல? ம். போதுமா? ம்.